ஸோ கைஸ், இன்னைக்கு ஒரு நியூ ஜாப் அப்டேட் தான் வந்திருக்கேன் நான். ரெகுலரா நம்ம பேஜ்ல நிறைய ஜாப் அப்டேட் கொடுத்துட்டு வரோம். இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய ஜாப் அப்டேட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஜாப் அப்டேட்னு சொல்லுவேன் நான். ஜாப் அப்டேட் மட்டும் கொடுக்கல, இந்த ஜாப் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்ல போறேன் நான். கடவுளே, எப்படியாப்பட்ட ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கா பார். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஜாப் சர்ச் பண்றவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ என்ன ஜாப் எப்படி அப்ளை பண்ணுங்கிறத பார்ப்போமா? எமிரேட்ஸ் ஃப்ளைட் கேட்டரிங் செக்ஷன்ல வேகன்சி நிறைய வந்திருக்கு. இந்த வேகன்சிக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கூகுள் ஓப்பன் பண்ணி எமிரேட்ஸ் ஃப்ளைட் கேட்டரிங் கேரியர் சொல்லி சர்ச் பண்ணணும். ஒன்ஸ் நம்ம சர்ச் பண்ண அந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல சி வேகன்சிங்கிறத கிளிக் பண்ணணும். ஒன்ஸ் நம்ம கிளிக் பண்ணோன்னே கரண்ட்லி என்னென்ன வேகன்சி இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியும். உங்களுடைய சூட்டபிள் ஜாபை சூஸ் பண்ணி அந்த ஜாபை கிளிக் பண்ணணும். எக்ஸாம்பிள், நான் சூஸ் பண்ண போற ஜாப் டிரைவர் ஜாப். இந்த டிரைவர் ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுங்கிறத பார்க்க போறோம் நம்ம. ஒன்ஸ் நம்ம டிரைவர் ஜாபை கிளிக் பண்ணா அதோட மெயின் பேஜ் ஓப்பன் ஆகும். அதுல ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு கீழே அப்ளை இன் ஆன்லைன் போட்டிருப்பாங்க, அதை கிளிக் பண்ணணும். ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணா மெயின் பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த மெயின் பேஜ்ல உங்களுடைய ஃபுல் பேரு, பாஸ்போர்ட் நம்பர், டேட் ஆஃப் பர்த், கரண்ட் லொகேஷன், நேஷனாலிட்டி, மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், லாஸ்டா சிவி. ஸோ இந்த சிவி மஸ்ட் ஏடிஎஸ் ஃபார்மேட்டாக இருக்கணும். அதை முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஓகே பண்ணி அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும். இந்த வேகன்சிக்கு நீங்கள் இந்தியாவிலும் அப்ளை பண்ணலாம். இது ஒரு டைரக்ட் ஹைரிங். ஸோ ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா அவங்க உங்களை டேக் கேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் யாருக்கும் எந்த அமௌண்ட்டும் பே பண்ண தேவையில்லை. தேங்க்யூ. ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஜாபோட போஸ்டிங் டேட் எப்போன்னு பார்த்துக்கோங்க. ஜாபோட லாஸ்ட் க்ளோசிங் டேட் எப்போங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ஜாப் அப்ளை பண்ணுங்க. சப்போஸ் இந்த ஜாப் அப்ளை பண்ணுறது உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டி இருந்துச்சுன்னா ஹெல்ப்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இது மாதிரி மோர் இன்ஃபர்மேஷன் நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.